எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் 9:30 மணில இருந்து 11 மணி வரைக்கும் ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு, இதுல பேங்க் நிப்டி எப்படி இருந்திருக்கு, பேங்க் நிப்டில என்னோட டபுள் கலர் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். இதை பேஸ் பண்ணி நான் எப்படி ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணிருக்கேன், சோ எதனால அந்த என்ட்ரி எடுத்திருக்கேன், அதுல எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்ல செக் பண்ணிடலாம். இது பேங்க் நிப்டியோட 1 hour கேண்டில் சார்ட். ஆக்சுவலா டபுள் கலர் கேண்டில் ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்கன்னா இதான் பாத்தீங்கன்னா இன்னையோட ஃபர்ஸ்ட் கேண்டில், நேத்தியோட லாஸ்ட் கேண்டில் வந்து ரெட் கேண்டில், இன்னியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டில். அதனால பாத்தீங்கன்னா நம்ம இங்க செல் போக போறோம். செல் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா 41,473. இப்போ நம்ம இங்க செல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு டார்கெட் அப்படின்னும் போது ஒரு 100 பாயிண்ட், ஒரு 150 பாயிண்ட். நம்ம என்ன டார்கெட் வச்சாலும் நம்ம ரெகுலரா அதே டார்கெட் தான் பிக்ஸ் பண்ண போறோம். இப்போ 41,473ல நம்ம செல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு லோ பாத்தீங்கன்னா ஒரு 41,190 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 300 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி நான் 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட்ல நான் என்ன ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இது பேங்க் நிப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். நேத்தியோட லாஸ்ட் கேண்டில் பாத்தீங்கன்னாக்கா ரெட் கேண்டில், இன்னியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து கிரீன் கேண்டில் வருது. நியூட்ரல் நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல. அதுக்கு அடுத்த கேண்டில் ரெட் கேண்டில், அதுக்கு அடுத்த கேண்டில் ரெட் கேண்டில் வருது. நம்ம இங்க செல் போக போறோம். செல் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா 41,500. இப்போ நமக்கு டார்கெட் அப்படின்னும் போது நான் சொல்லியிருக்கேன் 60ல இருந்து 80 பாயிண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லோ பாத்தீங்கன்னாக்கா நமக்கு பெரிய அளவில் வந்திருக்கு. நமக்கு டார்கெட் இங்கே புக் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளவு ரேட்ல ஆப்ஷன்ல எடுத்திருக்கேன்னு பாருங்க. பேங்க் நிப்டி புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னாக்கா 465 ரூபாய் 50 காசுக்கு 1 லாட் பை பண்ணிருக்கேன். 545க்கு செல் பண்ணிருக்கேன். நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2000 ரூபாய் கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வருது. இந்த பேங்க் நிப்டில நான் ட்ரேட் பண்றதுக்கு உண்டான டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா காலையில 9:30 to 11 மணிக்குள்ள நான் இந்த ட்ரேடிங் முடிச்சிருவேன். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 15,000 ரூபாய். நேத்தி ஒரு 2000 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட், இன்னி ஒரு 2000 ரூபாய் ப்ராஃபிட். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 26% நமக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. ஆக்சுவலா நம்ம இப்படி கால்குலேஷன் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மந்த்லி ஒரு 3ல இருந்து அதாவது 3 to 5% ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். இதுல அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பேங்க் நிப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்ல மந்த்லி ஒரு 20% வந்தா போதும் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா 3 to 5% பெரிய விஷயம் அப்படின்னும் போது இந்த 20% ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாசத்துல 20 நாள் ட்ரேடிங்ல கண்டிப்பா 10 நாள் ப்ராஃபிட் வரும், அதே 10 நாள் வந்து கண்டிப்பா லாஸ் வரும். இப்படி டோட்டலா நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது தான் பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த டார்கெட் அதாவது 20% பாத்தீங்கன்னா தாராளமா வரும். ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா கம்மி தான். இதை விட நம்மளால ப்ராஃபிட் அதிகமாக எடுக்க முடியும். இருந்தாலும் என்னோட கான்செப்ட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நாம ஒரு 3000 rupees டார்கெட் அப்படி வச்சுட்டு அதுக்கு அதிகமாகவும் நம்ம ப்ராஃபிட் பண்ணாலும் அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா நாம தான் எடுக்க போறோம். அதுக்கு கம்மியா பண்ணாலும் பாத்தீங்கன்னா நாம தான் ப்ராஃபிட் எடுக்க போறோம். இப்போ நம்ம ஒரு 10,000 ரூபாய் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானிங்ல நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு 7,000 இல்ல 8,000 ப்ராஃபிட் வந்தாலும் அது சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. அதே நான் 3,000 அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு 4,000 ரூபாய் இல்ல 5,000 இல்ல 10,000 வந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய அளவுல சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல நம்மளோட எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா அதை விட அதிகமாவே கிடைக்கும் நமக்கு. இது என்னோட லெஜர். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 1,78,65 ரூபாய். இப்ப கரண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 1,97,857 ரூபாய். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 11% மேல ப்ராஃபிட்ல இருக்கு. இந்த ஒரு நாள் ஒரு ட்ரேட் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் நான் ட்ரேட் பண்ணல. அதே போல மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8.5% மேல நமக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்கு. ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்கும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் நமக்கு ஸ்டாக் எதுவும் கிடைக்கல. இந்த 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் எடுத்திருக்கேன், எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத நான் 3:30 மணிக்கு மேல நம்ம செக் பண்ணிக்கலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். மாருதி, ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ஹிண்டால்கோ, ஹீச்சர் மோட்டார், இந்த 5 ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த 5 ஸ்டாக்கு நாம எத்தனை ஸ்டாக் கிடைச்சிருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ்ன்றதை நாம செக் பண்ணிக்கலாம். இந்த 5 ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா 5 ஸ்டாக்குமே நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த 5 ஸ்டாக்ல நமக்கு ஒரு 3 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு, 2 ஸ்டாக் வந்து லாஸ்ல புக் ஆயிருக்கு. இதுல ஹையஸ்ட்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஈச்சர் மோட்டார் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஒரு 1.25% லாஸ் வந்திருக்கு. அப்படி எல்லாம் நமக்கு ஒரு 1% கிட்ட நமக்கு ப்ராஃபிட்ல தான் வந்திருக்கணும். ஓகே, நமக்கு டோட்டலா நெட்டா பார்க்கும்போது ஒரு 160 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட். அப்படி பார்க்கும்போது நமக்கு நோ கெயின் நோ லாஸ். இன்னைக்கு ட்ரேடிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நாளையோட ட்ரேடிங் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் நாளையோட வீடியோல அப்லோட் பண்றேன். ஓகே, பாய்.